கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 9வது வசனம். மத்தேயு 14:9. மேத்யூ 14:9. ராஜா துக்கமடைந்தான், ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் பந்தியில் கூட இருந்தவர்கள் நிமித்தமும் அதை கொடுக்க கட்டளையிட்டு. என்ன இங்க ஏரோது அந்திபா, கலிலேயாவை ஆளக்கூடிய அந்த ஏரோது அந்திபா தன்னுடைய தற்சமயமான மனைவியாகிய ஏரோதியாளுடைய மகள் சலோமி. இங்கே அவர் மத்தேயு அந்த பெயரை குறிப்பிடலை. பட் ஆனால் நமக்கு தெரியும், சலோமி நடனம் ஆடின உடனே என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு வாக்கு கொடுத்துட்டாரு. அதனால துக்கமடைகிறார். அப்போ இங்கே என்ன பார்க்குறோம், அவருடைய மன துக்கம் என்பது ஒரு ஜென்யூனாக, அதாவது ஒரு உண்மையாக இருக்கிறத பார்க்குறோம். அப்போ அவருடைய துக்கமும் அதே சமயத்தில் ஒரு எமோஷனல் கான்ஃப்ளிக்ட் என்று சொல்லக்கூடியதா, உணர்வுகளுக்குள்ளே வரக்கூடிய ஒரு போராட்டத்தையும் பார்க்குறோம். காரணம் என்ன, அவர் யோவான் ஸ்நானகன் அவன் உண்மையிலே அவன் உண்மையானவன் அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு மரியாதை வைத்திருந்தார். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சு கொள்கிறோம்னா, ஏரோது அவருடைய இருதயம் முழுமையாக கடினப்படலை. ஆனால் என்ன, பலவீனமாக இருந்தது. காரணம் என்ன, அவர் கொடுத்த ஒரு வாக்கு. என்ன, எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு வாக்கு. ரெண்டாவது, அவர் போதையில் கொடுத்த வாக்கு. ஏன்னா இப்போ எல்லாரும் முன்னாடியும் அவரால் என்ன பண்ண முடியல, தான் கொடுத்த வாக்கை நான் இந்த மாதிரி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்போ இது எதை காட்டுதுன்னா, அவசரப்பட்டு ஒரு வாக்கு கொடுக்கக்கூடாது. அதே சமயத்தில் கொடுத்த வாக்கை அதை நிறைவேற்றணும். அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 5வது அதிகாரத்தில் 34வது வசனத்தில் சொல்லும்போது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவுடைய இடம். உன் சிரசின் மேலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதில் உன் வயிறையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே. அதனால் என்ன, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அப்போ என்ன, இங்கே அவசரப்பட்டு வார்த்தை கொடுத்துட்டாரு. ஆனால் என்ன, அவரால் அதை எடுத்துக்கொள்ள முடியல. சுற்றி இருக்கிறவங்களால வரக்கூடிய ஒரு அழுத்தம். ஏன்னா அவருடைய மக்கள் மத்தியில் அவருடைய பெயர் என்ன ஆகிறது, அவரை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியமும், அதே சமயத்தில் சரியானதை செய்ய வேண்டும் என்பதற்கு இடையில் உள்ள ஒரு பெரிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஏன்னா அவங்க சுற்றி இருக்கிற மக்கள்லாம் என்ன பார்க்குறாங்க, இப்படிப்பட்ட ஒரு அநீதியை சகித்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாரு, அதை அவனுக்கு கொடுங்கன்னு கட்டளை இடுறாரு. அவர் மனசில் ஒரு தூக்கம் இருக்குது, சுற்றி இருக்கவங்களுடைய அழுத்தம் இருக்குது. ஆனாலும் என்ன, அநீதியான ஒரு காரியத்தை செய்வதற்கு காரியம் கொடுக்கிறாரு. அப்போ இது எதை காட்டுதுன்னா, ஒரு அதிகாரம், அதனுடைய வரக்கூடிய பெருமை, அதே சமயத்தில் மற்றவர்கள் முன்னாடி தலைகுனியக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை காட்டுகிறது. சரி, நம்ம இந்த நாளில் இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கொள்வது? முதல்ல நமக்கு என்ன தெரியணும்னா, ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க எப்பொழுதுமே ஒரு உண்மைக்கு பக்கத்தில் நிற்பதற்கு சாரம் போகவே கூடாது. ஏன்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, என்னைக்கு ஒரு லீடர்ஷிப்பில் ஒரு காம்ப்ரமைஸ் வருதோ அன்றைக்கு என்ன வந்துடும், அது பெரிய ஒரு இதாக போயிடும். அப்போ என்ன, ஒரு ஆவிக்குரிய தலைவனாகவோ, உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு தலைவனாகவோ, ஒரு சபையிலே எதுலேயோ நீங்கள் தலைவனாக இருக்கக்கூடிய எல்லாருமே என்னென்னா, காம்ப்ரமைஸ் இல்லாமல் சத்தியத்துக்கென்று நிற்கக்கூடியவங்களாக இருக்கணும். அது எவ்வளவு தான் மக்கள் மத்தியில் பிரபல்யம் இல்லைனாலும் நம்ம சத்தியம் பக்கத்தில் நிற்கணும். இப்போ இன்னொரு காரியம் நம்ம பார்க்குறோம், எப்படி ஒரு நல்லவன் கூட சேர்றவன் நல்லவனாக வருவானோ, அதே மாதிரி ஒரு கெட்டவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸுங்கிறத பார்க்குறோம். ஏரோதியால் பாருங்கள், தன்னுடைய மகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அவள் என்ன பண்ணுறா, நடனமாடி ஏரோதை இது பண்ணி கடைசியில் என்ன பண்ணுறாங்க, ஒரு கொலை கொண்டு. அப்போ அன்காட்லி கவுன்சில் என்று சொல்லக்கூடிய கர்த்தர் இல்லாத ஒரு ஆலோசனை எங்கே கொண்டு போய் விடுகிறது, ஒருத்தர் கொலை செய்யக்கூடியதா. அதே சமயத்தில் நீங்கள் சத்தியத்தை பேசும்போது நீங்கள் கொலையும் செய்யப்படலாம். எப்படி, நீங்கள் கொலையும் செய்யப்படலாம். நீங்கள் பாவத்தை கண்டித்து சொல்லும்போது
நீங்கள் கொலையும் செய்யப்படலாம். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக நீங்கள் ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கா? நீங்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறீங்க? ஒரு 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 தலைவனாக இருக்கும்போது ஒரு நேர்மையானதா, என்ன ஆனாலும் சரி நான் சத்தியத்துக்காக நிற்பேன், சத்தியத்தின் பின்பாக இருப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியம் உள்ளவங்களாக இருக்கிறீங்களா? எனக்கு அருமையானவர்களே, இதை நம்ம சரியான முறையில் புரிஞ்சு கொள்ளலைன்னா நாம் இப்படி தவறி போக வாய்ப்பு இருக்கிறது. வல்ல பிதாவே, இதோ ஏரோது அந்திபா வாழ்க்கையிலிருந்து ஒரு பாடம் நன்றாக கற்றுக்கொள்கிறோம். அவசரப்பட்டு நாங்கள் வாக்கு கொடுக்கக்கூடாது. அதே சமயத்தில் நாங்கள் சத்தியத்திற்கு எப்போதும் துணை நிற்கக்கூடிய மக்களாய் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாய் தெரிந்து கொண்டோம். அதற்கென்று வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.